ஸ்பாட் இதுதான் நினைக்கிறேன். அது கோயில் இருக்கும். சிவன் கோயில் கரெக்ட். கோயில் புதுக்கோட்டை மாநகராட்சி தலைமை நீரேற்றும் நிலையம் வெள்ளாறு படுகை அம்மாப்பட்டி. இந்த நீராதாரம் அமைந்திருக்கிற இடம் ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் நீளம், 400 மீட்டர் அகலம். மணல் ஆழம் 6 மீட்டர் ஆழத்துக்கு இருக்குது தோராயமாக. ஏற்கனவே உள்ள உரைக்கிணறு இந்த கேலரி வெல் 6 மீட்டர் ஆழம் இருக்குது. அது அருகில் உள்ள சப்போர்ட்டு இன்ஃபில்ட்ரேஷன் வெல்லும் 6 மீட்டர் ஆழம் இருக்குது. முதல் உரைக்கிணறு கேலரியோட அமைந்திருக்கு. இது பம்பிங் மெயின். சம்பளம் புதுக்கோட்டை மாநகராட்சி போகக்கூடிய பம்பிங் மெயின். மழைநீர் ஒன்றே எல்லா நீர் ஆதாரத்திற்கும் அடிப்படை. அது உரைக்கிணறாக இருக்கட்டும், திறந்த வழி கிணறாக இருக்கட்டும், போர்வெல்லாக இருக்கட்டும். முக்கியமாக உரைக்கிணறுக்கு மழைநீர் தான் மிக முக்கிய நீர் ஆதாரம். அதுவும் ஆற்றில் நீரோட்டம் இருந்து கொண்டே இருக்கணும். இது மொட்டை கிணறு. இந்த உரைக்கிணறுல நீர்மட்டம் 3 மீட்டருக்கு கீழே இருக்குது. ஸோ 6 மீட்டர், 3 மீட்டர் வாட்டர் காலம் தான் இருக்குது. மழை இல்லாத காலங்களில், நீரோட்டம் இல்லாத காலங்களில் 1 கிலோமீட்டர் நீளம், 400 மீட்ரு அகலம், 3 மீட்டர் திக்னஸுக்கு உள்ள மணல் பரப்பில் தோராயமாக 42 கோடி லிட்டர் தண்ணீர் கிடைக்கும். அது தீர்ந்த பிறகு கிணறு எல்லாம் வறண்டு போயிடும். ஏங்க, இது இன்ஃபில்ட்ரேஷன் கிடையாது, ஓப்பன் வெல். இந்த பாறைலாம் எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க? சார்னகைட். இந்த கல் மெனக்கிட்டு வேறு எங்கேருந்து வந்திருக்காது. இந்த கிணத்துல உள்ள கல் தான். ஸோ இது இன்ஃபில்ட்ரேஷன் வெல் கிடையாது, ஓப்பன் வெல். கணக்கன்பட்டி கேணி. ஒரே பாட்டில் கிடக்கு. என்ன பம்ப் இருக்குண்ணா? உள்ளதான் இருக்கு. எல்லாமே 5 தானே? 5 தான் போட்டுருக்கு. தண்ணி கிடைக்க 10வது 5 போட்டுருக்கு. சரியா, அந்த 5 போட்டப்போ ஃபோட்டோ எதுவும் எடுத்தீங்களா? நேம் பிளேட் எதுவும் இருக்கா? இந்த காண்டு கரெக்ட் தான் இருக்கு. இது யார் காண்டு? இது ஆளுங்க, இது ஓப்பன் இல்லைங்க. இது இன்ஃபில்ட்ரேஷன் கிடையாது. அங்கே வெட்டி போட்டிருக்க கல் அது இங்கே உள்ளது தானே? இல்லை இல்லை. அந்த லைன் வெட்டி போடுறதுக்கு அது பள்ளத்துக்கு அடி போட்டு அது வெளில இருந்து ஆட்டிருந்து போட்டு. இதில் உள்ளது கிடையாதா? சார், இது எல்லாமே இன்ஃபில்ட்ரேஷன் வெல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது டயர் பெருசாக இருக்கு. எப்பா மெஷர்மெண்ட் எடுத்துப்பா. ஏய் எப்படி டயர் பெருசு? டக்கு டக்கு நோட் பண்ணுங்கப்பா. ஏறி தண்ணி. சரி சரி சரி, எவ்வளோ சொல்கிறாங்க? நேற்று தான் தலைவர் அவர் அல்டிக்கு ரொம்ப பெரிய வீரர்கள் பேசுகிறாங்க. பேசிட்டு சொல்லுங்கள், பேசிட்டு சொல்லுங்கள். வேகு அட்வான்ஸு அவ்வளோ 25 ரூபாய்க்கு மேலே போகாது. பேசிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். என்ன சார், ஏதாவது ப்ராப்பர்ட் தான் உங்களுக்கு? ஹலோ, சரி. ஹலோ, பேசிடுங்க.
சார் 5 HP சார். 8 ஆம்ஸ் கரண்ட் 8 ஆம்ஸ் கரண்ட். எல்பி ஏதாவது போட்டுருப்பாங்க. LPM இந்த வாய்ப்பே இல்லை சார், அவங்க போட மாட்டாங்க ஸ்டார்டில். மோட்டர் நேம் பிளேட் வேணும் சார். பாலாஜி சார் இப்போ எல்லாம் உங்கள் ஸ்கோப்பா சார் அதெல்லாம் ரெனோவேஷன் எக்ஸிஸ்டிங் எல்லாம் ரெனோவேஷன் கிடையாது சார். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த பம்ப் அண்ட் மெஷினரிஸ் அண்ட் எல்பிஎம் சார். அதுக்கு வந்து இடிஞ்சு மாதிரி இருக்குது இதெல்லாம். அதுக்கு ஸ்டாண்ட் பை கொடுக்கலாம். நான் வேணால் ஏதாச்சும் கொடுத்துறோம். சார் எல்லா இடத்துலையுமே பம்ப் ரூம் கட்டிட்டா பெட்டர் சார். ஆமாம் சார், இதெல்லாம் பதில் இல்லையா சார்? இது அப்போ கட்டுறது. பாலாஜி 10 ஃபோட்டோ எடுங்க. நம்ம ப்ரொபோஸ் பண்ணோம். நம்ம தான் டிவிஷன் ஸ்டாஃப் ஹெட் குவார்ட்டரில் உட்காந்து கேட்கணும், பண்ணி கொடுங்கன்னு. நான் கேட்குறேன் வாங்க, இதெல்லாம் ஃபோட்டோ இடிஞ்சு விடுற மாதிரி இருக்குது. கணக்கு முடியாதுல சார் இதுக்குள்ள போகணும். பாலாஜி உள்ள என்ன பண்ண போகிறாங்க? பாலாஜி சார் கம்போஸ் இடிகிற மாதிரி இருக்குது, மோட்டர் எப்படி உள்ள போகிறீங்க? இதில் வேறு எல்லாமே ஹாரிசான்டல் ஸ்குரில் கேஜ் கொடுத்து வச்சுருக்காங்க. சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அல்டிமா சாப்பிடிக்கிறேன் பாருங்கள் மீட்டிங்கில். தூக்கில் தொங்க விட்டுருவோம் அல்டிமா. பாருங்க இந்த பைப்பு எத்தனை இன்ச்சு டயா? இது என்ன சார் ஒரு இடிச்சு விடுற மாதிரி இருக்குது. 2.5 2.5 எவ்வளோ டெலிவரி வரும்? டிஸ்சார்ஜ் எவ்வளோ வரும் சார்? டிஸ்சார்ஜ் என்ன சார் மேக்ஸிமம் போனால் 60,000 லிட்டர் தான் சார் வரும் பாரு 18 ஹவர்ஸுக்கு. 2.5 60,000 ஒரு லட்சம். ஆமாம் தான் சார். 60,000 கழிங்க, அந்த ஒரு எல்பி கணக்கு போடுங்க. 18 ஹவர்ஸ் பம்ப் பண்ணால் 60,000. இதுக்கு இது எவ்வளோ சார்? 90 mm தான் தானே இது? சாரி இது 75 தானே? ஆமாம் சார். 75ல் எவ்வளோ தான் சார் வரும்? 200 எல்பி வருமா? அந்த பைப்பு தெரிஞ்ச பைப்புன்னு சொன்னீங்க, அந்த 2.5. ஹலோ அவனுக்கு வாத விவாதங்களில் வந்து அவனை எப்படி சமாளிக்கிறது? ஆ ஃபோனெல்லாம் பார்த்தீங்களா, டிசைன் பண்ணிங்களா, பம்ப் எல்லாம் கேட்பாங்க. என்ன வண்டியா விளாட இங்கே போறிய? இந்த பைப்பு எத்தனை இன்ச்சு? 2.5 சார். இது 2 சார். இது 2 கூட இல்லை, 1.5 நினைக்கிறேன். 2 63 வராது. இதை பாருங்க, இது 50 தான் வரும். எல்லாம் வெளியே போகிறது 50 சார். 3.9. இதில் 3 பைப்பு கிடக்கு. அப்படியே இதே எடுத்துருங்க. வாட்டர் லெவல் போட்டு ஆமாம் சார். இங்கே ஹேங் ஆகுது சார் ஹீட்டுனால. இதில் 3 மோட்டர் கிடக்கா? இங்கே பாருங்க சார் 3 அவுட்லெட்டு. ஏதோ ஒரு கிராமத்துக்கு போகுது. நாங்கள் எங்கே இருக்கேன் 3.9 இருக்காப்பா. ஆமாண்ணே. டெப்த்து போயிட்டு சார். கீழே ராக்கு தான் சார் வருது. ஆனால் பேச முடியல சார். பயங்கரமாக பேசுகிறாங்க ஜீனியஸ் மாதிரி. நீங்கள் தடுக்குதா? எல்லாம் மோட்டராங்க இல்லை. அப்போ இங்கிட்ட வந்து இல்லையா? அது மோட்ரு 3 மோட்ரு இருக்குதுல்ல. நவீனே நேரம் இடையில போட்டு பைப்பில் போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கிட்டு கொண்டா இங்கிட்டு வா இங்கிட்டு வா. இல்லை வராது சார். எல்பிஎம் வராது சார். சார் இங்கே அதே பைப் சைஸ் தானே சார்? பைப்பு 2.5 1.25 நவீனே அப்படியே பைப் சைஸ் சார். அது 2 சார். இது 1.5 சார். இது அது இல்லை, அது 1.5 தான். இது எவ்வளோ பார்த்துக்கிறீங்க? இது 1.5 தானே? இது ஜென்ரலாக 1 மீட்டர் வச்சுருப்பாங்க. 1 மீட்டர் தான் சார். 1 மீட்டர் போட்டு ஒன்று இந்த முடிக்க லாஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்துருக்கீங்களா சார்? இன்னும் சாஞ்ச கிணறு மட்டும் பார்க்கல சார். இன்னைக்கு பார்க்கலாம். சாஞ்ச கிணறு மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். போல டயாகே எல்லாம் நோட் பண்ணிக்க போகலாம். டயா டெப்த்து இப்போ ப்ரெசென்ட் வாட்டர் லெவலு. ஒரு சரி செல்லு படம் பார்த்துக்கிட்டு அது ஆன் பண்ண தானே ஆகும்.
அப்போ புரிஞ்சு பேசு பேசு வால் திக்னஸ் பார்த்துக்கோப்பா. ப்ரெசென்ட் வாட்டர் லெவல் பாருங்க. வால் திக்னஸ் சார் ஓப்பன் பண்ணுவேன். வேண்டாம் இது இதெல்லாம் என்ன தெரிய போகுது? இல்லை டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. வேண்டாம் 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 ஓப்பன் பண்ண சொல்லு சார். ஓப்பன் பண்ண சொல்லு. அப்படியா இதில் ஓப்பன் பண்ணுமா? பத்திரம்ண்ணே. ஏன்னா மோட்டர் கிட்ட வருது. இதெல்லாம் மன்னர்கள் காலத்தில் கட்டினது. தர்பார் சார். அதான் தர்பார்னு வச்சிருக்காங்க சார் பேரு. இது அப்பையிலேருந்து ராஜா காலத்தில் உள்ளது. எத்தனை ஹெச்பி எது எல்பி எதுவும் போட்டுக்கான்னு பாருங்கள். 5 சார். 5 எல்லாத்துக்கும் 5 ஹெச்பி தான் 5 மோட்டர். சார் 5 HP மோட்டரு ம் மேக்ஸிமம் வந்து ஒரு 30,000 லிட்டர் தான் சார் பம்ப் பண்ணும். பம்ப் பண்ணும் பார்த்துங்க. 50,000 லிட்டர் தான் பம்ப். அவ்வளோதான் கரெக்ட். இருக்கு பவர் தான் இருக்கே சார். அடிச்சு விடலாமே. இல்லையே. ஒரு ஃபேஸ் மட்டும் வருதோ? போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். படத்துக்குள்ள போட்டிருப்பாங்க. இங்கே ஒரு மரம் செஞ்சிருக்கேன் சார். சார் அந்த மேடம் என்ன சொன்னாங்க? தண்ணி இருக்கிற இடத்துல பக்கத்துல போர் போட்டா ஊருனாங்க. எங்க சார் எல்பி? இது எங்க ஊர் இருக்கு? சொன்னேன். சும்மாவே கூகுள் மேப் நம்ப முடியாது. 9 லென்த்து போட்டாங்க சார். 9 ஒரு லென்த்துனா 20 அடி தானே? 180 150 அடி போட்டிருக்காங்க. 180 அடின்னா 9 இந்த பைப்பு எத்தனை அடி ஆழம் இறக்கியிருப்பாங்க? 54 மீட்டர். இந்த பைப்பு தெரியும் நம்ம நாங்கள் அது சரி. இந்த கருங்கல் பாறை வந்துட்டு என்ன ஹார்ட் ராக் ஏரியா தான் இது. இந்த சார்னகைட்னு சொல்லக்கூடிய ராக். இப்போ ப்ளூ மெட்டல் ராக். ஆமாம். இது உள்ளேன்னு வந்ததுன்னு சொல்கிறீங்க? ஆமாம் ப்ளூ மெட்டல் ராக். இதுலேருந்து வந்து அந்த ஓடி இருக்குல்ல. தம்பி என்னாச்சு? சர்வே என்னடாச்சு? யூஜிடி இது பஞ்சாயத்து வாட்டர் சப்ளைக்காக போட்டு பார்த்துக்காங்களோ? என்ன போட்டது அங்கே தண்ணி கிடைக்கல. இது ஒரு 2 இன்ச்சு தண்ணி போல் வந்திருக்கு. இதே போட்டது தண்ணி. ஆமாம். எதுக்காக தான் இந்த தேடிக்கிட்டு இருந்தேன் ஏரியா ஃபார்மேஷன் எப்படின்னு தெரியுதுங்க. நமக்கு ரெஃபரன்ஸ் வேணும்ல சார்? ஆமாம் தெரிஞ்சு போச்சு. ஒரு 200 அடி போட்டிருப்பாங்க. மேலே காட்ராக்கு ஒரு 100 அடிக்கு கீழே போல் வந்துருக்கு. 180 55 இது கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஒரு 150 ஃபீட் வரைக்கும் அது வந்திருக்கு. ஆமாம் சார். 150 வந்திருக்கு. ப்ளஸ் 200 mm சார் பைப்பு. 6 இன்ச்சு போகிறது தான் போட்டிருக்கு. ஆமாம் சார்.